ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்று பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஒரே ஒரு பட்டன் அழுத்தினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை உறுதி. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா போட்டியே இல்லைன்னு சொல்லலாம். போட்டியே இல்லாத உங்களுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா 100% வேலை உறுதி. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமும் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் தமிழ், இங்கிலீஷ் எது வேணாலும் இளங்கலையிலும் படிச்சிருக்கலாம், இல்லை முதுகலையிலும் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி இடைநிலை ஆசிரியரும் படிச்சிருக்கலாம். இது மாதிரி எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு உறுதி. அதே மாதிரி டெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க. எப்படி அப்ளை பண்ண என்ன ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்மந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த 2026 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அது ஆசிரியர் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தான். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாதுங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூல்னு சொல்லலாம். இந்த தனியார் பள்ளியில இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இது நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான். நாம் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ நாம் பார்த்தோன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணோமா நமக்கு பார்த்தோன்னா இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், பெனிஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாமளும் பார்த்தோன்னா பணியிலேருந்து வெளியே வந்தால் தான் நான் ஒழிஞ்சு மீதி பார்த்தோன்னா பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ தேவைப்படும் பாடம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இளங்கலை கொடுத்துட்டாங்க பாருங்க. இளங்கலையில பார்த்தீங்கன்னா அனைத்து பாடத்திற்கும் உங்களுக்கு ஆசிரியர் தேவை. ஸோ அதுக்கான கல்வி தகுதி யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் முதுகலைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து பாடத்திற்கும் ஆசிரியர் தேவை. பிஜி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி, முதுகலை படிச்சிருந்தாலும் அனைத்து பாடத்திற்குமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலைவாய்ப்பு உண்டு. ஸோ அடுத்து பாருங்கள், பிரைமரி ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து பாடத்திற்கும் ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் வேறு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா மண்டேசரி கோஆர்டினேட்டரு, மண்டேசரி ட்ரெயினரு, அதே மாதிரி பிரைமரி எக்ஸ்பீரியன்ஸ் கோஆர்டினேட்டரு. பிரைமரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா குழந்தைங்கும் போது கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருப்பாங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வரணும். அந்த மாதிரி கோஆர்டினேட்டர் நல்லா பற்றிலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து இந்த ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தீங்களா உங்களுக்கு இலவசமாக தங்கறதுக்கு இடமும் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆவணங்கள் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசிம் வித் ஃபோட்டோ. இந்த ரெசிம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு யூஸ் ஆகும். மெயில் அனுப்புறீங்களா இருந்தால் நீங்கள் ஃபோட்டோக்கிற மாதிரி நீங்கள் மெயில் அனுப்புங்க. இல்லை நான் போஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வச்சு போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்ட் அனுப்புனீங்களா உங்களுக்கு செலவாகும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புறது தான் பெட்ரு. ஆதார் கார்டு கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் கேட்குறாங்க, இதர சான்றிதழ், டெட் எக்ஸாம் பாஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம். ஆனால் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் பொறுத்த வரைக்கும் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாதுங்க. தேதி பார்த்தீங்கன்னா இதுதான் இறுதி பண்ண கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிங்க. இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம், இல்லை போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது பார்த்தீங்கன்னா ஜாய் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/2 மெயின் ரோடு, தேன்கோட்டை தாலுக்கா, வடகரைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 627812 இந்த பின்கோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிங்க. இல்லை நான் மெயில் அனுப்புறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷாய் சோலமான் கண்ட்ரேடு இந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க 7373707105. அப்படி இல்லைன்னா 9443886932 இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கோ, அப்புறமேட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.